எஸ். த செகண்ட் ரியாக்ஷன், த மோர் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், இது வந்து எப்படின்னா கொஸ்டினை வரைஞ்சிட்டு தான் அந்த சொல்யூஷன் நம்ம பக்கமே போகணும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா பென்சைல் ஆல்கஹால், பென்சால், பென்சல் அதெல்லாம் கிடையாது, பென்சைல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்துருப்பேன். பென்சைல் அப்படின்னா சிஎஸ் டூ ஓஹெச், பென்சில் ஆல்கஹால். என்னவா மாறிட்டா அப்படின்னா ஃபினைல் சப்ஸ்டியூஷன், எத்தேன் ஈத்தேன், ரெண்டு கார்பன், சி கார்பன் கார்பன், ஓகே. எத்தனாயிக் ஆசிட், அப்ப இவன் ஆசிட் குரூப். ஃபினைல் இவன் கூட கனெக்ட் ஆயிருக்கான். இப்படி வரைய வேணாம், இப்படி வரைஞ்சா நீ கன்ஃபியூஸ் ஆவ. ஓகே, இப்படி இருக்கான். ஓகேவா? இப்ப பாருங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். இங்க ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப், அங்க ஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப். வேற என்ன வித்தியாசம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் எக்ஸஸா இருக்கு மேன். இட்ஸ் a வெரி 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 பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டு. ஏன்னா அது அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனா எப்படி ஒரு கார்பன் எக்ஸஸா ஆகலாம்? இப்போ இவனே ஆசிட், இப்ப பல பேருக்கு என்ன தோணுன்னா இங்க ஆசிட் இருக்கு, இங்க ஆல்கஹால் இருக்கு சார், ஸோ வி கேன் யூஸ் ஜோன்ஸ் ரியேஜன், வி கேன் யூஸ் KMnO4 அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாரு, CH2 The Grignard. நோ மேன். ஹவு இட் இஸ் பாசிபிள்? இஃப் வி யூஸ் கிரினாட்னா என்ன கார்பனைல் குரூப்பா இருக்கு, வி கோயிங் டு அட்டாக் பண்ண முடியாதுல்ல. Yes, அப்போ sir. இது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ ஒரு கார்பனே நியூவா உள்ள வந்திருக்குடா. திஸ் இஸ் மிஸ்ட்ரி திங் மாதிரி இருக்கும் பாரு. இந்த இந்த CH2 அப்படியே இங்க இருக்கான், இந்த CH2 இங்கே இருக்கான். இந்த கார்பன் எங்க இருந்து வந்துச்சு? சாரி. அப்போ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் தூர போடு, த்ரோ அவே. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பத்தி இப்ப யோசிக்காத. உனக்கு என்ன தோணுனா கார்பன் எக்ஸஸா வேணும். அப்ப கார்பன் வேணும்னா கார்பன் ஆட் பண்ணணும். கார்பன் ஆட் பண்ணா அங்க கார்பன் எல்லாம் எதுவும் கிடையாது. பாருங்களேன், அப்படியே அந்த ஆர்டர்ல இருக்கான். எக்ஸ்ட்ரா இப்படி குறுக்கெல்லாம் ஜாயின் பண்ணல, அந்த ஆர்டர்ல இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகச்சுக்கு பதிலா முதல்ல ஓகச்ச மாத்தணும். ஓகச்ச மாத்தினா எதை வேணாலும் கொண்டு வந்து உட்கார வச்சலாம். ஓகச் ஸ்ட்ராங்கான ஆள், அவனை நகர்த்தினாதான் எதுவுமே நடக்கும். அப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா SOCl2 போடலாமா, இல்ல வந்து PCl3 or PCl5, is that okay? or NAB, என்னடா அது வரும்? NaSO4 BHBr ஏதோ சம்திங் வருமே, மறந்துட்டேன். அந்த பிஆர் உட்கார வைக்க இந்த எந்த ரியேஜன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் வில் பிகம் வாட் அப்படின்னா என்ன கிடைக்கும்? CH2Cl கிடைக்கும். CH2Cl கிடைச்சிருச்சா? இப்போ we have a chance to add one more carbon in the form of CN. KCN ஆட் பண்ணலாமா? C மைனஸ் இருக்குமா? அட்டாக் பண்ணுவானா? SN2 ரியாக்ஷன் வெளியே போயிருவானா? Now wait and see what will get. CH2CN cyanide. Cyanide என்ன பண்ணா it become acid? Sir, hydrolysis. அவ்வளவுதான் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு பார். தட்ஸ் இட் மேன், தட்ஸ் இட். சிம்பிளான விஷயம். ஆனா நீங்க யோசிக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் என்னதமா இருக்கும்? ஜோன்ஸ் ரியேஜென்ட் இருக்கும், KMnO4 இருக்கும். நீங்க அதுதான் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எழுதிருவீங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல நான் பல தடவை மாட்டியிருக்கேன் அப்படி. ஐயோ ஒரு கார்பனே எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எந்த ஒரு கார்பனை கொண்டு போய் வைக்காதே, அப்ப எப்படி கார்பன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு? கிரிக்னாட் ரியேஜென்ட் இருக்கும், ஏன்னா அதான் கார்பன் ஆட் பண்ற ரியாக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா. இந்த பேஜ் வேற லெவல் பேஜ்ரா, வேற லெவல் பேஜ். அங்க வர்றா. ஃபர்ஸ்ட் HBr எடுத்திருக்கான். இவன் HBr எடுத்திருக்கானா, அப்ப என்ன பண்ணலாம்? H+ போய் இங்க உட்காந்துருவான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே H+ போயிட்டு இங்க உட்காந்துருவான். உட்காந்தோடனே இட் பிகம் வாட் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான். இங்க CS2 இருப்பானா, இவன் கூட வந்து H H பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ Br- வந்து நியூக்ளியோஃபைல் மாதிரி போய் இங்க அட்டாக் பண்ணுவான், வெளியே போயிருவான். சிம்பிளான கான்செப்ட் தெரியும். அடுத்து வந்து என்ன கிடைச்சதுன்னா பென்சைல் புரோமைடு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த CN- போய் அட்டாக் பண்ணும் பொழுது லீவிங் குரூப். வெரி குட். சைனைடு ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட். தட்ஸ் இட். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின். கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வேர்டிங் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டிரா த ஸ்ட்ரக்சர், தென் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த மாலிகுல என்ன மாறிடுக்கு, ரியேஜென்ட் என்ன ஆஃப், ஆர் வி கோயிங் டு ஃபாலோ ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படின்னு முதல்ல தெளிவாய்க்கணும். மேல படிச்ச ஸ்டெப் தான் வரப்போகுது, புதுசாலாம் எதுவும் வராது. வராது. எதுவும் வந்தா கிட்ட சொல்லுங்க, பாத்துக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்.
ஒரு எப்படி இருக்குன்னா, த்ரீ நைட்ரோ புரோமோபென்சீன் இருக்கு, ஒரு பிஆர் இருக்கு, ஒரு என்வோட் இருக்கான், எம்ஜி ஈத்தர். எம்ஜி ஈத்தர் யூஸ் பண்ணாலே கிரினாட் ரியேஜன் ஃபார்மேஷன். இங்க பார், இது நம்ம இங்க படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒரு CO2 யூஸ் பண்ணி எப்படி ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு படிச்சோம். தே சிம்பிளி ப்ரொவைட் வாட் அப்படின்னா RMgX. ஆனா இங்க இது ஒரு மாலிகுலா கொடுத்துட்டான், த்ரீ நைட்ரோ புரோமோபென்சின்னு கொடுத்துட்டான். அங்க போட்டு இவனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டான். ட்ரை ஐஸ் யூஸ் பண்றோம், அட்டாக் நடக்குது, வி நோ ஹவு டு சார்ஜ் செப்பரேட். போயிட்டு அட்டாக் பண்றா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, பிளஸ். ஓகே, வாட்டர் போட்டா இங்க வந்து வச்சு உட்காரும் ஆசிட். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, கீட்டோன். இந்த கீட்டோன் எங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1,3 அப்படின்ட்டு அவங்களே எங்க வந்து கீட்டோன் எங்க வந்து ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு கிளீவ் பண்ணிருப்பான் மேல. இது எதுன்னு அந்த டைபாலுக்குலாம், டைபால் அந்த இதெல்லாம் டாலரன்ஸ்க்குலாம் மேல கீட்டோனை கட் பண்ணி என்ன மாத்திருப்பான் அப்படின்னா ஆசிடா மாத்திருப்பான். ஈவன் வந்து ஆல்ஃபார்ம் ரியாக்ஷன் அது நடந்திருக்கும், சரியா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இந்த பென்சீன்ல அட்டாச் கார்பன் பிகம் ஆசிட் எப்போ KMnO4 பேசிக் நேச்சர் யூஸ் பண்ணும் பொழுது. ஈவன் அந்த டொலுவின் கார்பனும் ஆசிடா மாறி இருக்கும். சரியா? சிம்பிளான கான்செப்ட் தான் இது, பெருசால எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லாத ஒரு விஷயம் 11th ஹைட்ரோ கார்பன்ல படிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த டபுள் பாண்ட்ல இஃப் வி ஆட் KMnO4 பேசிக் மீடியம், இட் வில் ப்ரொடியூஸ் வாட் அப்படின்னா டையால். டையால் OH, OH டையால் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே அசிடிக் யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா உடைச்சு விட்டுருவான், கம்ப்ளீட்டா க்ளீவ் பண்ணிடுவான். கம்ப்ளீட்டா க்ளீவ் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் ஆக்சிடேட்டிவ் ஓசனாலிசிஸ், இந்த பக்கமும் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும், இந்த இடமும் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். அடுத்து டாலரன்ஸ் ரியேஜன், ஜஸ்ட் ஆல்டிஹைட் டு ஆசிட், அவ்வளவுதான். டாலரன்ஸ் பில்லிங் ஆல்டிஹைட் டு ஆசிட் தானே. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதோடைய யாரு இது, ஹாசினியா? வேணா ஹாசினி கோடு போடாத சாமி, ஹாசினி கோடு போடாத சாமி, ஹாசினி டோன்ட் டூ திஸ். எவ்வளவு ரெஸ்பெக்டா சொல்றேன். மஞ்சள் கலர் கோடு போட்டிருக்கான், பச்சை கலர் கோடு போட்டிருக்கான். இப்போ விஷயம் என்னன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இப்போ வர ஃபியூ வேர்ட்ஸ் வந்து எப்பயும் போல ஸ்மாலர் மாலிகுலா இருந்தானா பஞ்சன்ட்டு, மூக்குல சுள்ளுன்னு ஏறுவான், காத்துல பறந்துருவான், வாலட்டைல் ஆயிடுவான், ஓகே. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் பல்கா என்னன்னா வாலட்டிலிட்டி குறையும். ஈவன் ஆசிட் சின்னதா இருக்கும்போதே வாலட்டிலிட்டி கொஞ்சம் குறையதான் செய்யும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து சூப்பரா நடக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் ஆசிட்ல வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணியில ஈஸியா மிசிபிள் ஆகும். பல்கியர் ஹைட்ரோ இது கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஓடர்லெஸ், பிகாஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் ஹெவியா இருக்கும், பெரிய மாசு. ஸோ வேக்ஸ் மாதிரி உங்களுக்கு இருப்பான். அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா வாட்டர்ல சூப்பரா டிசால்வ் ஆவான்னு சொன்னேன், ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரீசன். ஸோ பல்கியர் இருக்கும்போது சால்பிலிட்டி குறைஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ இன் லெஸ் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட் லைக் பென்சீன். இதுலயும் சரி, அப்படியே மேல இருந்தே வருவோம். இங்க வாங்க, இங்க ஒரு லைன் நான் படிச்சு காட்டணும். Decrease with increase the number of carbon. Higher carboxylic acid partially insoluble in water due to the increased hydrophobic interaction of okay அதெல்லாம் பிரச்சனை இல்லை. doesn't matter. Simplest hydrocarbon nearly insoluble in the cold water. Cold waterல கரைய மாட்டா hydrocarbon. Carboxylic acid are also soluble in a less polar. Okay, less polar solventலையும் கரையும். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது, நீங்க எதுவுமே படிக்க வேணாம். என்னன்னா வாட்டர்ல கரைவான், லெஸ் போலார்ல கரைவான், பிகாஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர் குரூப் கொஞ்சம் பெருசா இருந்தா ஆர்கானிக் சால்வெண்ட்லையும் கரைவான். சின்னதா இருக்கும்போது ஸ்மெல் வரும், நமக்கு தெரியும், ஓடர் இருக்கும். பெருசாக பெருசாக பேக் சைட் மாதிரி இருப்பான், ஓடர்லெஸ்ஸா இருப்பான். சிம்பிள் கான்செப்ட். ஹைட்ரஜன் பாண்டிங் வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கும் கம்பேர்ட் டு ஆல்கஹால் ஆர் மற்ற எல்லாரை விட. இந்த மாலிகுலர் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹாலோல்கின்ஸ், அப்புறம் யாரா ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹாலோல்கின்ஸ், ஆல்கஹால்ஸ், அப்புறம் அப்படி ஆல்டிகைடு, கீட்டோன், எல்லாத்த விட இவன் தான் ஸ்ட்ராங், இவன் தான் அதிகம். நெக்ஸ்ட் ஒன் அசிடிக் நேச்சர். அசிடிக் நேச்சர் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஆசிடுடைய டெண்டன்சி நேச்சர் என்ன, H பிளஸ் ரிலீசிங் டெண்டன்சி தான். NA போட்டீங்கன்னா வாட் யூ கெட், சோடியம் அசிட்டேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H2 கிடைக்கும். அதே வந்து கார்பாக்சிலேட் கொடுத்துருக்கானா, ஓகே. இங்க வந்து NaOH போட்டோம் அப்படின்னா we get வாட்டர். என்ன சார் இதை சொல்ல மாட்டீங்க, எல்லாம் சேம் தானே, இதுல மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இட் டசன்ட் மேட்டர், ஒரே கான்செப்ட் தான். அப்போ பை ப்ராடக்ட் தான் கேள்வி. அதே சோடியம் பைகார்பனேட் போட்டீங்கன்னா யூ காட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். Here we go the resonance structure, how it shows the acidic nature. அந்த கான்செப்ட் அங்க கொடுத்திருப்பான், அதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. எஸ், த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், எப்படி இவன் டிசோசியேட் ஆகிறான்,
Ka is a dissociation constant of us acid Ka. ஸோ எப்போ Ka வந்து Ka வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Ka directly proportional to acidic strength. ஸோ லாகரிதமிக் வேல்யூ எடுக்கும்போது இட் வில் இன்வர்ஸ்லி proportional to acidic strength whenever pKa is inversely proportional to acidic strength. இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, who going to affect this Ka? யாரெல்லாம் இந்த Ka வை அஃபெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the மைனஸ் ஐ மைனஸ் ஆர் மைனஸ் ஐ சாரி 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 மைனஸ் ஆர் மைனஸ் ஐ இருந்தாங்க அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வில் பி இன்க்ரீஸ். Whenever you see the minus or minus I group in the particular linkage or acid, their acidic nature will be high. அதுவே அங்க ஒரு பிளஸ் ஆரோ or பிளஸ் ஐயோ இருந்தா their acidic nature will be low. இவன் தான் இந்த குரூப்ஸ் தான் கோயிங் டு அஃபெக்ட் திஸ் கே வேல்யூ at pKa வேல்யூ. சரியா, இவன் தான் அஃபெக்ட் பண்ணுவான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பரான விஷயம். இது எங்க நீங்க கரெக்டா அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா கரெக்டா இங்க வாங்க. ஒப்ஸ் 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 ஒன் செக் ஒன் செக். ஓகே, இந்த நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இங்க பார்க்கலாம் எதனால ஃபீனாலோட வந்து மோர் அசிடிக்கா இருக்கான் அப்படிங்கிற சில கொஸ்டின் ஜேஇல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கம்பேர் பண்ணியிருப்பான். ஃபீனாலையும் அந்த ஆசிடையுமே கம்பேர் பண்ணியிருப்பேன். ஆசிட் எப்பயுமே அல்டிமேட்லி ஹையர் அசிடிக் நேச்சர் கம்பேர் டு ஃபீனால், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க வந்துன்னா லெஸ் எலக்ட்ரானிக் கார்பன் ஆட்டம் கீழே வந்தோம்னா இம்பார்ட்டன்ட், இது ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோ. இது பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இங்க வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் இருக்கும்போது எப்படி இது அசிடிக் நேச்சர் அதிகமாகும். சிம்பிள் கான்செப்ட், எலக்ட்ரான் வித்ரா இருக்கும்போது பாண்ட்ல எலக்ட்ரான் இழுப்பான். அப்ப கடைசியா இப்ப எல்லாரும் இழுக்கிற ஆள் யார் அப்படின்னா ஹைட்ரஜன். கொண்டாட எலக்ட்ரான் வெளியே கிளம்பு அப்படின்னு துரத்திடுவான், முடிஞ்சிருச்சு. இப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தாலே நமக்கு அசிடிக் நேச்சர் வந்து அதிகமா இருக்கு. சரியா, இங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும், எலக்ட்ரானை கொடுக்குறான். அப்ப இந்த இடம் பிகம் கொஞ்சம் ரிச், அதனால இவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பான். ஹைட்ரஜன் கொஞ்சம் எலக்ட்ரான் கொடுப்பான், ஹைட்ரஜன் வெளியே போக மாட்டான். ஸோ அசிடிக் நேச்சர் வில் பி லோ. இதை தான் மேலேயே நம்ம ஷார்ட்கட் எழுதி போட்டோம். ஹியர் we have a lot of groups. இதுல வந்து இந்த comparison more important. CF3 is the top most, not a single fluorine. The three fluoride attached with the carbon is the top most. அதுக்கு அடுத்து இந்த NO2, அதுக்கு அடுத்து CN, அதுக்கு அடுத்து F, அப்புறம் Cl, அப்புறம் Br, அப்புறம் I. கடைசியா தான் phenyl, because phenyl got a that sp2 carbons blah blah blah, that's why. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, அவனே கொடுத்துருக்கான், அந்த வேல்யூஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கான். ஸோ இதுல வந்து நிறைய கம்பேரிசன் நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். See here we got a 3 fluoride. 3 chloride is more stronger, even 2 chloride more stronger than single NO2. Single NO2 single cyanide விட 2 chloride more stronger withdrawing nature. அதை விட 3 chloride இன்னும் stronger. 2 chloride 3 chloride ஓகே, 3F அதை விட இன்னும் அதிகம் ஓகே. ஆனா இந்த கம்பாரிசன் தான் அவங்க குழப்பம். அது என்ன 2 chloride இவங்களுக்குள்ள வந்து அந்த கம்பாரிசன் குழப்பிடும். சரி, நெக்ஸ்ட் அப்படியே வரிசையா அதே மாதிரி கொடுத்துருப்பான். சரி, அதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காத, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃப்ளூரின் இருக்க இடம் பாத்தீங்களா, எங்க இருக்கான் சிங்கிள் ஃப்ளூரின் இருக்க இடம். அவன் மேல இருக்கவனை விட இந்த சிங்கிள் ஃப்ளோரின் ரொம்ப ரொம்ப லோ. NO2 CN எல்லாத்த விட ரொம்ப லோவான ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த ஆர்டரை. அடுத்து கீழே வாங்க. இது கான்ஜுகேஷன் நோ ப்ராப்ளம். ஓகே, டொனேஷன் வித்ராயிங் அப்போ எப்போ வந்து பிகே வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துருக்கா, டசன் மேட்டர். ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஹைட்ரேட், இதுவும் சிறப்பான இடம், இங்க மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன வேணா வாட்டர் மாலிகுல் வந்து ரீவ் ஆயிடும். H பிளஸ் இல்ல வந்து P2O5 அன்ஹைட்ரஸ் பண்ற ஏஜென்ட். H பிளஸ் யாருங்க, H2SO4 தான், அந்த கொடுத்துருக்கான் பாரு, வேற யாரும் கிடையாது. வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும், கிடைச்சிடும். அகெயின் எஸ்டர்பிகேஷன், எத்தனை தடவை நம்ம படிக்கிறது அகெயின் எஸ்டர்பிகேஷன். டவுட் இருக்கும் கேட்கலாம், சரியா சொல்லுவேன், இல்லைன்னா போயிட்டே தான் இருப்பேன், மனமா படிப்பேன், மனமா போயிட்டே இருப்பேன். அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் PCl5 அண்ட் PCl3 SOCl2. இவங்க எல்லாமே ஆல்கஹால்ல பார்த்தோம். தே ரீப்ளேஸ் வாட் அப்படின்னா OH இன் ஆல்கஹால் கேஸ். ஹியர் இன் ஆசிட் ஆல்சோ தே டூயிங் சேம் ஜாப். பாருங்க, முடிஞ்சு. சேம் பை ப்ராடக்ட், தேர் இஸ் நோ பெரிய டிஃபரன்ஸ், அதே பை ப்ராடக்ட் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதை கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். டைனல் குளோரைடு வந்து ப்ரிஃபர்டு பிகாஸ் அதர் கேசியஸ் ஸ்பெசிபிக். ஓகே, ஆமா, இங்கேயும் இவன் தான் ப்ரிஃபர் பண்றோம்.
தைனல் குளோரைடு தான். சரியா? நெக்ஸ்ட் திங் இஸ் ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆசிட் எடுத்து அமோனியா போட்ட உடனே இட் பிகம் அமோனியம் சால்ட், பிகாஸ் திஸ் ஒன் இஸ் ஆசிட், இட் ரிலீஸ் புரோட்டான், திஸ் ஒன் இஸ் பேஸ், இட் அப்சார்ப் த புரோட்டான். ஸோ இவன் அமோனியம், இவன் அசிட்டேட். ஓகே. ஹீட் பண்ணோம்னா ரீஅரேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு என்ன, வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். ரீஅரேஞ்ச் கூட கிடையாது, வாட்டர் மாலிகுல். இங்க 2 ஹைட்ரஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், பாரு வெளியே போயிடுச்சு. சி டபுள் பாண்ட் ஓ NH2 கிடைச்சிருச்சா? அதே மாதிரி தான் அது எங்க இருந்தாலும். பட் if it is chance to form 5 member or 6 member ring, immediately they form the ring. பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் லோன் பேர் கொண்டு போய் இந்த கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ இமீடியட்டா என்ன ஆகும்னா 5 ஆயிடும். இங்க இருக்கிற ஒரு புரோட்டான் இங்க உட்காந்து இட் எலிமினேட்டட் as அமோனியா, லீவ் as அமோனியா, வெளியே போயிடும். ஒரு சைக்கிளிக் தாலமாய்டு கிடைச்சிருக்கும். அண்ட் ஹியர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியேஜன் B2H6. அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல வி யூஸ்டு வாட், B2H6. ஆஃப்டர் வி யூஸ் ஹியர். எப்படி எந்த அளவுக்கு ஒரு லித்தியம் அலுமினியம் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டோ அந்த அளவுக்கு இவனும் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு ஆசிட டைரக்டா பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடுவான். ஒரு ஆல்கஹாலை டைரக்டா பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடுவான். அடுத்து டீகார்பாக்சிலேஷன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ டீகார்பாக்சிலேஷன் NaOHும் CaOவும் 3:1 ரேஷியோல இருப்பான். இது வந்து PYQ 3:1 ரேஷியோல இருப்பான். என்ன ஆயிடும் அப்படின்னா, நமக்கு கரெக்டா இந்த இடம் இவன் கார்பன் டை ஆக்சைடா வெளியே போகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்மா வெளியே போகும்னா சோடியம் கார்பனேட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த PYQ. கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்மா வெளியே போகும்னா சோடியம் கார்பனேட். ஸோ இது நமக்கு ஒரு அல்கேனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு ஆசிட்ல இருந்து ஒரு அல்கேனை ப்ரொடியூஸ் பண்ற கான்செப்ட். இந்த R, if that R is CH3, the product will be CH4. That's it. ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். சரியா? அதே கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்ல here they produce new carbon bond, அதாவது CH3 COO மைனஸ் twice the time எடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடுவான். அந்த பார்ட் CH3 தான் ப்ராடக்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடாவே வெளியே போவான். there is no formation of sodium carbonate. Okay, then ஹெல்வால் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். இதுல ஒரு சிம்பிளான விஷயம், ஹாலஜன், எஸ்பெஷலி the halogen will be chlorine at Br. ரெட் பாஸ்பரஸ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ், சிம்பிளான விஷயம், ஆல்பா பொசிஷன்ல மோனோ ஹாலஜனேஷன் நடக்கும்டா. ஒன்லி ஆல்பா. இந்த ரியாக்ஷனுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அவைலபிள் ஒன்லி இன் திஸ் ஆசிட் சாப்டர். ஸோ கரெக்டா ஆல்பா. அப்போ அகைன் அண்ட் அகைன் போட்டானா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனையும் ஹாலஜனா மாத்து. யோசிக்காத. ஸோ ரிங் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஹியர் வி காட் அசிடிக். ஒரு செகண்ட். ஓகே, நம்ம முடிச்சிடலாம். இது மட்டும்தான். ஆசிட் இருக்கா? ஆசிட் இஸ் வாட்? ஆசிட் என்னது? withdrawing nature, minus are affected. This one is a nitrating mixture. It produce what? NO2 plus. அப்போ ஆர்த்தோ பேரா டெஃபிஷியன்ட். இவன் என்ன வித்ரா பண்ற எலக்ட்ரான், அப்போ ஆர்த்தோ பேரா டெஃபிஷியன்ட். மெட்டால மட்டும்தான் NO2 பெற முடியும். ஜஸ்ட் லைக் ஹியர் ஆல்சோ. இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம், இந்த ஃபிடல் கிராஃப்ட் இன்வால்வ் ஆக மாட்டான். ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் ஆசிட் கூட போக மாட்டான். தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. அலுமினியம் குளோரைடு அந்த ALC ஃபிடல் கிராஃப்ட்ல என்ன பண்ணுவோம்னா இவன் கூட AlCl3 யூஸ் பண்ணுவோம். AlCl3 அந்த CH3Cl or acyl chloride whatever என்ன ஆகும்னா, this fellow react with the acid கூட இவன் ரியாக்ட் பண்ணிடுவான். யார்? அந்த அலுமினியம். அப்ப என்ன ஆயிடும், உங்களால டொனேட் பண்ணிடுவான். இது ரியாக்ட் பண்ணனால இந்த இடத்துல பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். நான் பேசவே இல்லை, ஜஸ்ட் வந்து இவன் ரியாக்ஷன் பண்ணுவான் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க வந்து பிளஸ் வந்துரும், இங்க மைனஸ் வந்துரும். கோஆர்டினேஷன் பாண்ட் மாதிரி கொடுக்கறதுனால. அப்ப என்ன ஆயிடும்னா, பாயிண்ட்டுங்க என்னன்னா, இங்க ரியாக்ட் பண்றதுனால எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. CH3 இல்ல அசைல் குளோரைடை கண்டுக்கவே மாட்டான். அப்ப எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகுது. தட்ஸ் வை the last line is a PYQ. The last line is PYQ. And more important, this year expected தான் this area. ஓகேவா? PYQ. Only for alkyl halide, I mean, field graph alkylation acylation. And use of ethanoic acid. சவர்மால வந்து அந்த இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஊற சாப்பிடலாம். எனிவே நிறைய யூஸ் இருக்கு, கம்மியா தான் கொடுத்துருக்கோம், அதோட படிச்சுக்கோங்க. ஸோ வி டன் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஹாவ் அ கொஸ்டின் டிஸ்கஷன் நீட் அண்ட் ஜெய். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சந்திப்போம். நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சாப்டர் வந்து ஒரு 20 மார்க் போட்டுறேன். நாளைக்கு சொல்யூஷன் சாப்டர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். குட் நைட்.